Hello students, welcome you all to the video lecture on chapter number 7 comparing quantities exercise 7.2 question 1. Question pathina during a sale a shop offered a discount of 10% on the marked price of all items. So discount வந்து 10% அப்படினு கொடுத்திருக்காங்க. What would a customer have to pay a pair of jeans marked at rupees 1450. So pair of jeans அதாவது ரெண்டு jeans ஓட amount வந்து 1450 அப்படினு கொடுத்திருக்காங்க. Two shirts marked at rupees 850 each. 850 each அப்படின்னா ஒவ்வொரு ஷர்ட்டும் 850 rupees அந்த மாதிரி ரெண்டு ஷர்ட் வாங்குறாங்க. ஓகே, ஸோ ரெண்டு ஜீன்ஸுக்கு சேர்த்து 1450, ஒவ்வொரு ஷர்ட்டும் 850. ஓகே, ஸோ அந்த மாதிரி ரெண்டு ஷர்ட் வாங்குறாங்க. ஸோ இது எல்லாத்தோட மார்க்டு ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவலாக என்ன சேல் ப்ரைஸ் அப்படின்னு கேட்குறாங்க, அதுதான் கொஷின். ஓகே, ஸோ கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேல் பிரைஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ சேல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பவுமே தெரியும் டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு மார்க்டு பிரைஸ் மைனஸ் சேல் பிரைஸ். ஓகே, ஸோ இப்போ சேல் பிரைஸ் என்ன, மார்க்டு பிரைஸ். ஓகே, சேல் பிரைஸ் லெஃப்ட் சைட் போயிடுச்சுன்னா பாசிட்டிவ் ஆயிரும், மார்க்டு பிரைஸ் அப்படியே இருக்கும், மைனஸ் டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் ரைட் சைடு வரும்போது மைனஸ்ல வந்துடும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா வச்சு தான் சேல் பிரைஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ சேல் பிரைஸ் வேணும்னா எனக்கு மார்க்டு பிரைஸ் வேணும். மார்க்டு பிரைஸ் கொடுத்துருக்க டேட்டா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். டிஸ்கவுண்ட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து டிஸ்கவுண்ட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்டு பிரைஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் டோட்டலா. ஓகே, ஸோ மார்க்டு பிரைஸ், டோட்டல் மார்க்டு பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸோட மார்க்டு பிரைஸ், ஓகே ஜீன்ஸோட மார்க்டு பிரைஸ், ஷர்ட்டோட மார்க்டு பிரைஸ், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் டோட்டல் மார்க்டு பிரைஸ் வரும். ஸோ ஜீன்ஸோட மார்க்டு பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா rupees 1450. ஓகே, ஷர்ட்டோட மார்க்டு பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷர்ட் வாங்குறாங்க, அப்போ 850 into 2. ஓகே, ஸோ rupees 850 into 2. ஸோ ஜீன்ஸோட ரேட் வந்து 1450. ஓகே, 850 into 2னா 2 into 0 0, 5 2s are 10. ஓகே, பேலன்ஸ் ஒரு 1, 8 2s are 16, 16 plus 1 வந்து 17. ஓகே, ஸோ 1700 1450 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு வந்துடும். ஸோ 0 5 இங்கே 11 இங்கே 3. ஓகே, ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 3150. இதுதான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே, ஸோ இப்போ சேல் ப்ரைஸ் வேணும்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டிஸ்கவுண்டோட ஃபார்முலா என்னது, நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் percentage எப்படி find out பண்ணுவோம், discount percentage is equal to discount divided by marked price into 100%. கரெக்டா? ஸோ இதுதான் discount percentage. அப்போ இதுல இருந்து discount ஈஸியா find out பண்ணிடலாமா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா discount என்னன்னு find out பண்ணிடலாம். discount என்னது, discount is given by, இது இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்களோ அது, ஓகே இன்டு மார்க்டு பிரைஸ் டிவைடட் பை 100. ஓகே, ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இன்டு மார்க்டு பிரைஸ் டிவைடட் பை 100 என்னன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக டிஸ்கவுண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ டிஸ்கவுண்டோட அமௌண்ட், ஓகே டிஸ்கவுண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து 10% இன்டூ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன 3150. ஓகே, 3150 டிவைடட் பை 100. ஸோ இப்போ 0 0 கேன்சல் ஆயிரும், 10 10 கேன்சல் ஆயிரும், நம்மளுக்கு ஆன்சர் நியூமரேட்டரில் என்ன இருக்குது 315. ஸோ டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வந்து 315 rupees. ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட் ப்ரைஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, டிஸ்கவுண்ட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, சேல் ப்ரைஸ் என்னன்னு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இப்போ சேல் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். மார்க்கெட் ப்ரைஸ் என்னது 3150, டிஸ்கவுண்ட் என்னது 315. ஸோ இப்போ 3150 மைனஸ் 315. ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது 10 minus 5 5, 4 minus 1 3, ஓகே 11 minus 3 8, இங்க 2. ஸோ 2835 வரும். ஓகே, ஸோ இப்போ சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா rupees
2835. இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ கேட்டிருக்க ப்ராப்ளம்ல வந்து ஷாப் ஆஃபர் பண்ண டிஸ்கவுண்ட் போட்டதுக்கு அப்புறமா என்ன அமௌண்ட் வரும், நம்ம என்ன பே பண்ணணும்னு கேட்குறாங்க. நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 2835. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.